அத்தியாயம் 44 அம்பலமா. மிக விரைவில் அவன் அடர்ந்த மிருகக் காட்டிலிருந்து நீண்ட படிகளில் வெளியே வந்தான். சுமார் 15 நிமிடங்கள் கவனமாக நடந்து அவ்வப்போது நின்று வழியில் தொலைந்து போகாமல் இருக்க விட்டுச் சென்ற பாதைகளைச் சரிபார்த்த பிறகு மிருதன் இறுதியாக பீஸ்ட் காட்டிலிருந்து வெளியே வந்தான். அதன் பிறகு அவன் முழு நகரத்தையும் சுற்றி அமைக்கப்பட்டிருந்த கண்ணுக்குத் தெரியாத தடையையும் நகரத்திற்குள் செல்லும் நகரத்தின் கிழக்கு வாயிலையும் கடந்து சென்றான். இது முன்பு மிருகக் காட்டிற்குள் செல்ல அவன் கடந்து சென்ற அதே பெரிய வாயில். மிருதன் அதிக நேரத்தை வீணாக்கவில்லை. பீஸ்ட் ஆரஸ்டின் கிழக்கு வாயிலின் ஆச்சரியப்பட்ட ஆனால் மகிழ்ச்சியடைந்த காவலரை நோக்கி லேசாக தலையசைத்த பிறகு தொடர்ந்து முன்னேறினான். இது முன்பு இருந்த அதே காவலர்தான். கிழக்கு வாசலில் இருந்து வெகு தொலைவில் இல்லாத ஒரு சிறிய கட்டிடத்தில் வேறு சில காவலர்கள் இருப்பதாகத் தெரிகிறது. இருப்பினும் இந்த காவலர் இன்று வாயிலைக் காக்கும் பொறுப்பில் இருந்ததாகத் தெரிகிறது. இன்று பீஸ்ட் ஆரஸ்டுக்குச் செல்லும் போது மிருதன் அவரை ஒன்றுக்கு மேற்பட்ட முறை மோதியதற்கு இதுவே காரணமாக இருக்கலாம். மறுபுறம் கிழக்கு மாவட்டம் ஒரு குறிப்பிட்ட ஆடம்பரமான ஹோட்டல். இந்த நேரத்தில் முந்தைய வெள்ளை முடிகொண்ட அந்த நபர் கிழக்கு மாவட்டத்தில் உள்ள ஸ்கேரை சிட்டி காவல்துறையால் அவருக்கு அனுப்பப்பட்ட அந்த காட்சிகளில் பார்த்த அந்த இளைஞனைப் பற்றி அவர் கோரிய தகவலைப் பெற்றார். இந்த நேரத்தில் அவர் திடீரென்று முகத்தில் ஒரு முகபாவனையைக் காட்டினார். பின்னர் திடீரென்று தனது தொடர்பு சாதனத்திலிருந்து திரையில் காட்டப்பட்ட அனைத்தையும் படித்த பிறகு தனது முகபாவனையை சற்று தளர்த்தினார். பின்னர் அவர் காட்டப்பட்ட கோப்பிற்கு அடுத்திருந்த உருவப்படத்தை சிறிது நேரம் பார்த்துவிட்டு திடீரென்று முணுமுணுத்தார். அப்படியானால் இந்த குழந்தை உண்மையில் என் மதிப்புமிக்க குடும்பத்திலிருந்து விலகிச் சென்றதல்ல. ஏனெனில் இந்த கோப்பின்படி அவன் அந்த 2 பேரில் மூத்த குழந்தை. அப்படியானால் அவனது தோற்றத்தை மாற்றும் திறனில் என்ன இருக்கிறது? அது வெறுமனே ஒரு திறமையாக மட்டுமே அவனது தோற்றத்தை எனது மதிப்புமிக்க குடும்ப உறுப்பினரைப் போல மாற்றியிருக்க முடியுமா? வெள்ளை முடிகொண்ட அந்த மனிதர் இந்த விஷயத்தைப் பற்றி யோசித்துவிட்டு பின்னர் ஒரு சாத்தியத்தைப் பற்றி யோசித்தார். போரு அந்த இருவரும் முறையே ஒரு மந்திரவாதி மற்றும் ஒரு இரத்த வீரர் வகுப்பைச் சேர்ந்தவர்கள். ஆனால் அவர்களின் குழந்தை அவர்களின் எந்த திறன்களையும் மரபுரிமையாகப் பெறவில்லை. அதற்கு பதிலாக அவனது தோற்றத்தை சிறிது மாற்றும் ஒரு உருமாற்றத் திறனுக்கு விழித்தெழுந்தது. அது எப்படி சாத்தியமாகும்? இல்லை, போரு. இந்த விஷயத்தில் இந்த இளைஞன் அவர்களுடைய சொந்தக் குழந்தையாக இல்லாவிட்டால் அல்லது இந்த இளைஞன் பெற்றோரிடமிருந்து வேறுபட்ட ஒரு திறனை பெற அனுமதிக்கும் ஒரு குறிப்பிட்ட மரபணு பண்பை பெற்றிருந்தால் மட்டுமே அது சாத்தியமாகும். வெள்ளை முடிகொண்ட அந்த மனிதன் முகத்தில் ஆழ்ந்த சிந்தனையுடன் இந்த சாத்தியக்கூறுகளைப் பற்றி யோசித்தான். இந்த நேரத்தில் அவரது தகவல் தொடர்பு சாதனத்தின் திரை மின்னியது. இதனால் அவர் சிந்தனை ஓட்டத்தை இழந்தார். அவர் அதிருப்தியில் லேசாக முகம் சுளித்தார். இருப்பினும் அவர் ஏதோ யோசித்துக் கொண்டிருந்தபோது திடீரென்று தனது முகபாவனையைத் தளர்த்தி பின்னர் உடனடியாகத் தனது கையை தனக்கு முன்னால் இருந்த மேசையை நோக்கி நீட்டி தகவல் தொடர்பு சாதனத்தை எடுத்தார். அதை எடுத்த பிறகு அவர் தகவல் தொடர்பு சாதனத்தைத் தட்டத் தொடங்கினார். உடனடியாக மறுமுனையில் முன்பு இருந்த அதே நபரைக் கண்டார். முன்பு போலவே மறுமுனையில் இருந்த வெள்ளை முடிகொண்ட மனிதனின் முகத்தைப் பார்த்ததும் அந்த நபர் உடனடியாக மரியாதைக்குரிய தொனியில் கூறினார், இளைய ஆண்டவரே, நீங்கள் தொழில்நுட்பத் துறையிடம் கேட்ட விஷயம் குறித்து அது செய்யப்பட்டுள்ளது. நீ எதற்காகக் காத்திருக்கிறாய்? நீ கண்டுபிடித்த அனைத்தையும் வெளிப்படையாகச் சொல். ஏன் சஸ்பென்ஸை வைத்திருக்க வேண்டும்? வெள்ளை முடிகொண்ட மனிதன் பொறுமையின்றி அவனிடம் சொன்னான். உடனே யங் லார்ட், அந்த பையன், அந்த காட்சியில் இருக்கும் இளைஞன், பல நுணுக்கமான பகுப்பாய்வுகள் மற்றும் ஆய்வுகளுக்குப் பிறகு தொழில்நுட்பத்துறை காட்சிகளிலிருந்து அவரது தோற்றம் அவனது விசித்திரமாக இருப்பதைக் கண்டறிந்தது. அவனது உருமாற்றத்திற்குப் பிறகு அவனுக்கு சற்று நீட்டிய விரல் நகங்கள் இருப்பது போல் தோன்றியது. ஆனால் காட்சிகளின் தரம் குறைவாக இருந்ததால் ஏற்பட்ட கோளாறா அல்லது உருமாற்றத்திற்குப் பிறகு அந்த இளைஞனுக்கு உண்மையில் நகங்கள் இருந்ததா என்பது குறித்து அவர்கள் உறுதியாகத் தெரியவில்லை என்று கூறினர். இந்தச் செய்தியைக் கேட்டதும் வெள்ளை முடிகொண்ட அந்த மனிதர் முகம் சுளித்து பின்னர் அமைதியாக யோசித்தார். ஒரு நகமுள்ள விரலா? நீட்டிய விரல் நகமா? இந்த பண்பு ரொம்பப் பரிச்சயமானதல்லவா? அவன் உண்மையிலேயே என் மதிப்புமிக்க குடும்பத்திலிருந்து விலகிச் சென்றவன் என்று சொல்லாதே. அப்படியானால் இதுவரை அவன் இருப்பதைப் பற்றி யாருக்கும் ஏன் தெரியவில்லை? எப்படியிருந்தாலும் இந்த விஷயத்தில் கவனமாக அணுக வேண்டும். அந்த 2 பேரையும் புண்படுத்த எனக்கு உரிமை இல்லை. அதனால் அந்த இளைஞனை விசாரிக்கவும்
அவன் உண்மையிலேயே என் மதிப்புமிக்க குடும்பத்தைச் சேர்ந்தவனா என்று பார்க்கவும் மட்டுமே நான் ஆட்களை அனுப்புவேன். ஆனால் அது உண்மையாகிவிட்டால் அந்த 2 பேரும் உண்மையில் வேண்டுமென்றே அல்லது தற்செயலாக என் மதிப்புமிக்க குடும்பத்தைச் சேர்ந்த ஒருவரை தத்தெடுத்திருக்கிறார்கள் என்று அர்த்தம், இல்லையா? வெள்ளை முடிகொண்ட அந்த மனிதர் திடீரென தொடர்பு சாதனத்தின் மறுமுனையில் இருந்தவரிடம் பேசும்போது, நீங்கள் என்ன சொல்ல வருகிறீர்கள் என்பது எனக்குப் புரிகிறது. இந்த இளைஞன் எங்கள் குடும்பத்தைச் சேர்ந்தவராக இருந்திருக்க வாய்ப்பு இருந்தால், அந்த 2 பேரை எதிர்த்துப் போராட வேண்டியிருந்தாலும் அவனை மீண்டும் அவர் இருக்கும் இடத்திற்கு கொண்டு வருவதைத் தவிர வேறு வழியில்லை. இப்போதைக்கு அவனை விசாரித்து, அவர் உண்மையிலேயே எங்கள் குடும்பத்தைச் சேர்ந்தவரா அல்லது அவனது தலைமுடியை வெள்ளை நிறமாக மாற்றும் திறன் கொண்ட ஒரு தனித்துவமான திறன் கொண்டவரா என்பதைச் சரிபார்க்க சிலரைக் கண்டறியவும். மேலும் இது ஒரு தனித்துவமான திறமையாக இருந்தால் இதைப் பற்றி நாம் அதிகம் கவலைப்பட வேண்டியதில்லை. இருப்பினும் அவன் உண்மையில் எங்கள் குடும்ப உறுப்பினராக இருக்க வாய்ப்புள்ள நிலையில் இந்த உலகில் எங்கள் உண்மையான அடையாளங்களை மக்களுக்கு தெரியப்படுத்த முடியாததால் விரைவில் நடவடிக்கை எடுக்க வேண்டும். அப்படிச் சொன்ன பிறகு திடீரென்று ஏதோ நினைவுக்கு வந்தது. பின்னர் அமைதியாக மீண்டும் பேசினார். மேலும் ஸ்கேரை சிட்டியின் காவல்துறையினரிடமிருந்து நான் கேள்விப்பட்டபடி அந்த இளைஞன் மிகவும் விசித்திரமாக இருந்தாலும் தனது திறமைகளைப் பற்றி இன்னும் தனது பெற்றோரிடம் சொல்லியிருக்க மாட்டான். மேலும் அவன் தவுசண்ட் விசேஜை பிடித்த விஷயத்தை அவர்களிடமிருந்து ஒரு ரகசியமாக மறைக்க முயன்றதால் இது நடந்தது. புரிந்தது இளைய ஆண்டவரே, நான் உடனே பார்த்துக் கொள்கிறேன். மறுபக்கத்தில் இருந்தவர் ஒரு மரியாதையான குரலில் பதிலளித்தார். இந்த விஷயத்தை உங்ககிட்ட விட்டுடறேன். நல்ல பலன்களை எதிர்பார்க்கிறேன். பின்னர் வெள்ளை முடிக்காரர் அவனிடம் கூறினார். தனது இளம் தலைவரின் எதிர்பார்ப்பை கேட்ட மறுபக்கத்தில் இருந்தவர் ஒரு கணம் நின்று உறுதியான குரலில் பணிவுடன் பதிலளித்தார். இளம் தலைவர் கவலைப்படத் தேவையில்லை. இந்த துணை அதிகாரி இந்த விஷயத்தை அதிகபட்ச முடிவுகளுடன் தீர்ப்பார். ரொம்ப நல்லது. வெள்ளை முடிகொண்ட அந்த மனிதர் தகவல் தொடர்பு சாதனத்துடனான இணைப்பை துண்டிப்பதற்கு முன்பு தனது பதிலுக்கு தலையசைத்தபோது மகிழ்ச்சியடைந்தவராக தோன்றினார்.